மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரு தலை சிறந்த ஆட்சியில் அவருடைய அமைச்சராக அவருடைய டீமில் வேலை செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இரண்டாவது முறையாக என்னுடைய ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிட எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள், தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள், அமைப்பு பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ்ஜி அவர்கள், அதேபோல் மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர்கள், மத்திய பிரதேசனுடைய மாநில தலைவர் அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு அங்கிருந்து ஏற்கனவே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ நம்ம அங்கிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் அங்கிருந்தே நாம் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த அவருக்கு கீழே வேலை செய்வதற்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பாக கருதுகிறேன். வேட்புமனு நாளைக்கு கடைசி நாள், அதனால நாளைக்கு இன்றைக்கு தான் அறிவிப்பு வந்திருக்கு. நாளைக்கு வேட்புமனு. இப்போ இந்த கூட்டணி இல்ல அப்படின்றதுனால தானே இந்த மாதிரியான முடிவு? ஒரு மத்திய இணையமைச்சரையே நேரடியா களமிறக்கல அப்படின்ற டாக் உடனடியாவே இல்லைங்க. இது நீங்க கூட்டணி இல்லைன்றதுனால எல்லாம் கிடையாது. கூட்டணிக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. கூட்டணி எப்ப வேணாலும் முடிவாகும். எங்க கூட்டணிகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால கூட்டணி எந்த நேரத்தில் கூட இன்னும் நிறைய நாள் இருக்கிறது. கூட்டணிக்கான நாட்கள் இருக்கிறது. அந்த கூட்டணி முடிவு செய்வார்கள். கட்சி நாளை எங்க போட்டியிட சொன்னாலும் போட்டியிட போறோம். நாளைக்கே இங்கேயும் இருந்துட்டு நாங்கள் கட்சியை நீங்க அங்க தமிழ்நாட்டில் போட்டியிடுங்கன்னு சொன்னா நம்ம போட்டி, அதாவது என்ன பொறுத்தளவு கட்சியினுடைய கட்டளை நம்ம அதை நிறைவேற்றுவதற்கு எந்த நேரத்திலும் சரியாக இருக்கணும். கட்சி என்ன வேலை செய்கிறதோ அந்த வேலை செய்ய தயாராக இருக்கும். நீங்க மக்களவை தொகுதியில் போட்டியிடுறதா ஒரு தகவல் வந்திருந்து, அதுவும் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுறதா கூறப்பட்டிருந்தது. இப்போ இந்த முடிவு இல்ல, இது என்னோட முடிவு இல்ல. இது தேசிய தலைமை அவர்கள் எடுத்த முடிவு. அவர்கள் மேலும் என்ன முடிவு எடுத்து சொல்வார்களோ அது என்ன முடிவு நம்ம கட்டுப்படும். இப்ப ராசாவை எதிர்த்து ஒரு போட்டியாளரா களமிறங்குவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இல்ல தோல்வி பயம் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் தொடங்கிருச்சு. சோ பயம் காரணமாக இது எந்த பயமும் கிடையாதுங்க. நாங்கள் ராஜாவை ஆகட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி எறிய வேண்டியதுதான் எங்களுடைய முதல் பொறுப்பு, முதல் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பணியை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் எங்களுடைய டீமும் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். கூடிய சீக்கிரம் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து காணாமல் போகும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து 40 தொகுதிகளிலுமே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு வருவார்கள். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.